கிட்டத்தட்ட மோடி ஸ்டைலில் தான் விஜய் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. மோடி ஆட்சியில் என்ன 10 மணிக்கு போகிறார், 12 மணிக்கு அனுப்பிடுறீங்கல்ல, 2 மணி நேரம் விசாரிச்சு தானே அனுப்புகிறீங்க. திருப்பி 2 மணிக்கு 2:30 மணிக்கு எதுக்கு வீட்டுக்கு போய் திரும்ப கூப்பிட்டு போகிறீங்க? இது அத்துமீறலாம் இல்லையா? அராஜகமாக இல்லையா? காவல்துறை சித்திரவதையா இல்லையா? துன்புறுத்தலாம் இல்லையா? சொல்லுங்கள். 4:30 வரையே உட்கார வச்சுட்டு திரும்ப பகலில் கூப்பிட்டு போகிறீங்களா? அப்படி என்னதான் பெரிய கொலகேஸில் கூட இப்படி ஒரு விசாரணை நடக்காது. இது தாவேக அரசு முதல்வர் விஜய்க்கு நல்லது கிடையாது. சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக புதிய தலைமுறை நெறியாளர்களுக்குரிய ஊடகவியலாளர் விஜயன் அவர்கள் முதல்ல விசாரணை போயிருக்காரு. அப்புறம் செல்போன் பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ வரையும் போய் பார்த்தீங்கன்னா விசாரணை கைது மாதிரி வச்சுருக்காங்க, வெளியிடலைங்கிற செய்திகள் வெளிவருகிறது. ஆனால் மெயின் மீடியாக்கள் யாருமே இது குறித்து பேசாமல் இருப்பது என்னவென்று தெரியவில்லை. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? அது இருக்கிறதுலே மோசமான நடவடிக்கை எதுன்னா பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கிறது அப்படின்றதான். நீங்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையை முடக்கிட்டால் சமூகத்தில் செய்தியே தெரியாது. செய்தி தெரிஞ்சால் தானே மக்கள் பேச முடியும். நாகர்கோயிலில் ஜெயிலில் வச்சு ஒருத்தர் அடித்து கொல்லப்படுறார். அது குறித்த செய்தி ஊடகங்களில் வெளியே வருது, சோசியல் மீடியாவில் வருது, அவங்க குடும்பத்தாரெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் எல்லோரும் பேசுகிறோம். அப்படி பேசுகிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச நீதி கிடைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குது. அப்படி பேசலைன்னு வைங்க, ஒரு செய்தி வரவே இல்லை அப்படின்னா இன்றைக்கி அந்த விஷயத்தில் ஏதாவது நடக்க போகுதா? நீங்கள் ஜெயராஜ் பெண்டிக்ஸ் கேஸில் தமிழ்நாடே சோசியல் மீடியாவில் எல்லாம் பேசி போராடினப்போ தான் அவங்களுக்கான நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. அதுபோல் தான் அஜித்குமார் பிரச்சனையிலேயும். இப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வெளியில் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு பத்திரிகையில் ஊடக சுதந்திரம் தான் முக்கியமானது. இப்போ அதை முடக்கிறது அப்படின்னா மக்களுக்கான தகவல் தெரியும் உரிமையை முடக்கிறது. அப்படி பார்த்தா ஒரு நாட்டில் ஜனநாயகன்றது இருக்காது. ஏற்கனவே இந்தியாவில் நிலைமை என்ன? பத்திரிகை சுதந்திரத்தில் கிட்டத்தட்ட 161வது இடத்துல இந்தியா இருக்குது. இப்போ தமிழ்நாடு அதற்கான களமாக மாறுகிறதோ அப்படின்ற சந்தேகம் தான் நமக்கு இருக்குது. இன்னும் முழுசாக ஆட்சி 2 மாதம் ஆகலை. அதுக்குள்ளே எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது கருத்து சொன்னதற்காக கைது, சமூக வலைத்தளங்கள் பதிவிட்டதுக்காக கைது. இது அடுத்த கட்டமாக எங்கே போயிருக்கு? இன்றைக்கி புதிய தலைமுறையோட நெறியாளர் விஜயன், அதை எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அப்படிப்பட்ட ஒருவரை போலீஸ் இப்படி ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? இப்போ என் கேள்வி என்னென்னா, அவரை நைட்டு 10 மணிக்கு வர சொல்கிறாங்க திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில். நைட்டு 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு போகிறாரு. முதல்ல 10 மணிக்கு அவர் டிபேட் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் காலைல வாங்கன்னு சொல்லணும். காலையில் வர சொல்லணும். முதல்ல நைட்டு 10 மணிக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்க வேண்டிய தேவை அவசியம் எதுவுமே கிடையாது. அவர் அக்யூஸ்டும் கிடையாது, நீங்கள் அரெஸ்ட்டும் பண்ணல, சம்மன் தான் கொடுக்குறீங்க. அதனால் காலையில் வாங்க அப்படின்னு சொல்லணும் ஒன்று. சரி, 10 மணிக்கு போயிடுறாரு. 12 மணி வரை விசாரிக்கிறாங்க. 12 மணி வரை விசாரிச்சுட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. நைட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுபடியும் 2 மணிக்கு வீட்டுக்கு வருது போலீஸ். திரும்ப அவரை கூப்பிட்டு போகிறாங்க. திரும்ப கூப்பிட்டு போய் 4:30 வரையும் வச்சுருந்து செல்ஃபோனை பறிமுதல் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் திரும்பவும் கூப்பிட்டு போய் இரவு வரை வச்சுருந்து அனுப்பிவிட்டதாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு விசாரணை முறை அப்படின்றதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. சிஆர்பிசியில் பழைய சிஆர்பிசியில் இருக்குது, புது சிஆர்பிசியில் இருக்குது. இப்போ விசாரணை செய்கிற போது ஒருவர் விசாரிக்கிற போது நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும், அவருக்கான உரிமைகள் என்ன அப்படின்றது டிகே பாஸ் வழக்குலேருந்து திரும்ப சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு நாகர்கோயிலில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சென்னை புழல் சிறையில் அதுபோல் ஒரு சம்பவம் நடந்து இன்றைக்கி அவங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 இடத்துலையும் போராட்டம் நடக்குது. அப்போ திரும்ப காவல்துறை ஒரு பிரபலமான ஊடகம் புதிய தலைமுறை அதோட நெறியாளரை கூப்பிட்டு போய் நைட்டு பூரா ஹராஸ் பண்ண வேண்டிய தேவை அவசியம் என்ன? அவரை அந்த விஷயத்தில், அதாவது ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கார். வழக்கு முக்கியமான வழக்காக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கிட்ட சபாநாயகர் தொடர்பாக அடுத்து கொண்டு வர்ற தீர்மானத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும்,
என்று திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசுனாங்கன்னு சொல்லி இதுவரை 8 பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கில் தான் இவரை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்ற போது இவரை ஒரு விட்னஸாக தான் கூப்பிட்றதா சொல்கிறாங்க. விட்னஸாக கூப்பிட்றவரை எப்படி நடத்தணுன்றதா நம்ம கேள்வி. சட்டம் எதை அனுமதிக்குது, எதை அனுமதிக்கலை? ஒரு விட்னஸை நைட்டு பூரா வச்சு சித்திரவதை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? செல்ஃபோனை பறிமுதல் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன காரணம், ப்ரொசீஜர் இருக்குது. ரெண்டாவது, ஒரு பத்திரிக்கையாளர் வேலை என்னங்க? ஒரு பத்திரிக்கையாளர் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க, ஒருத்தர் கொடுக்குறாரு, புகார்தாரர்கிட்ட கேட்பாங்க. அடுத்து ஒருத்தர் கைதாகிறாரு, கைதானவர்கிட்ட விவரங்கள் கேட்பாங்க. அப்புறம் கைது செய்கிற காவல்துறையிட்ட விவரங்கள் கேட்பாங்க. யார் மீது குற்றச்சாட்டு, திமுக மீது குற்றச்சாட்டுனா அவங்ககிட்ட கேட்பாங்க. தாவேக அரசு செய்துன்னா அவங்ககிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் உண்மையானு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் விசாரிப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லாம் விசாரிப்பாங்க. இதெல்லாம் விசாரிச்சுட்டா ஒரு செய்தியை வந்து வெளியிட முடியும். எப்படி ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஒரு குற்றம் செய்தவர் கூட வந்து அவர்கிட்ட சொல்கிற கருத்து வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறதுன்றது ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் என்பதை போல் ஒரு பத்திரிகையாளர் எல்லோரிடம் பேசி செய்தி சேகரிப்பது அப்படின்றது அவருடைய அடிப்படை உரிமை. அது அரசியல் சட்டம் கொடுத்துருக்கிற ஒரு உரிமை. ஏன்னா பத்திரிகை சுதந்திரம் என்பது ஆர்டிகல் 19(1) சேர்ந்த கருத்து சுதந்திரம், வெளிப்பாட்டு சுதந்திரம் தான். அதில் என்ன முக்கியமான ஒரு உரிமை இருக்குன்னா, வெறுமனே பத்திரிகைகள் கருத்து சுதந்திரத்தை மட்டும் இது பண்ணுறதில்ல, அதை தாண்டி மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்குது. முக்கியமானது மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை என்பது பத்திரிகை சுதந்திரத்தில் தேர்ந்தது. அதை யாரும் கட்டையில் பண்ணக்கூடாது, அது தடுக்கக்கூடாது. அப்போ ஒரு ஊடகம் நடத்துவதற்கான உரிமை ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு. தெரிந்து கொள்ளும் உரிமைன்றது ஃபண்டமெண்டல் ரைட்டு. இந்த 2 உரிமையும் அரசாங்கம் எப்படி கட்டையில் பண்ண முடியும்? அப்போது ஒரு பத்திரிகையாளர் மக்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டியவர் எல்லார்ட்டையும் பேசுவார். வக்கீல் பேசுகிற மாதிரி தானே வச்சுக்கோங்க. எங்கிட்ட பேசுகிறத காவல்துறை கட்டாயப்படுத்தி ஒருத்தர் வந்து என்கிட்ட கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறார். நான் ஒரு வழக்கறிஞர், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறாருன்னு வைங்க. இதை போய் நான் உடனே காவல்துறைகிட்ட சொல்லணுமா? அப்படி சொல்ல வேண்டியதில்லை. நான் அந்த விஷயங்கள்லாம் தெளிவாக ஆராய்ந்து அவர் வழக்கில் சில கம்யூனிகேஷனை அவர் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும், அது என்கிட்ட மட்டும் சொல்லுவார். நான் அதை வந்து சொல்லக்கூடாது. வெளியில் சொன்னால் கட்சிக்காரரோட தனிப்பட்ட உரிமையை நான் மீறினோன்னா மாறிடுவேன். சரிங்களா? அப்போ எல்லா விஷயம் ஒரு வழக்கறிஞருக்குள்ள உரிமை போல் பத்திரிகைக்காரங்களுக்கு பல விஷயங்கள் வரும். அது எது சரி தவறு அப்படின்னு பார்ப்பாங்க. நாங்களும் அதை சொல்லியிருக்கிறது எது சரி தவறு அப்படின்னு பார்த்தா முடிவு பண்ணுவோம். அதே போல் ஒரு பத்திரிக்கையாரங்க முடிவு பண்ணுவாங்க. அதில் பலரும் பேசியிருக்கலாம். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைதானவர்கள்ட்ட பேசுகிறதுக்கான உரிமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அப்போ அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இப்போ அப்படி ஒரு பத்திரிகையாளருக்கு உரிமையை வந்து அரசாங்கம் பறிக்கிறது. இப்போ நைட்டு பூரா வைக்கிறது காரணம் என்ன? நான் என்ன சொல்கிறேன், அவரை கூப்பிடுங்க, பகலில் நீங்கள் கூப்பிடுங்க, விசாரிங்க. ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற நிலையிலேருந்து தான் விசாரிக்கணும். அதை தாண்டி விசாரிக்கூட அவருக்கு மற்றவர்களை விட கூடுதலாக உரிமை என்பது இருக்குது ஒரு பத்திரிகையாளருக்கு. இப்போ பகலில் கூப்பிட்டு பேசிட்டு என்னென்ன விஷயம் கேட்டு நீங்கள் விட்டால் போதும். ஏன்னா அந்த குற்றத்துக்கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். மற்றபடி அவரை அக்யூஸ்ட் ஆக முடியாது. இப்போ அப்படி செய்யாமல் இரவு பூரா ஹராஸ் பண்ணுறது, போனவரை 2 மணி, எங்க 10 மணிக்கு போகிறார், 12 மணிக்கு அனுப்பிடுறீங்கல்ல, 2 மணி நேரம் விசாரிச்சு தானே அனுப்புகிறீங்க. திருப்பி 2 மணிக்கு 2:30 மணிக்கு எதுக்கு வீட்டுக்கு போய் திரும்ப கூப்பிட்டு போகிறீங்க? இது அத்துமீறலாம் இல்லையா? அராஜகமாக இல்லையா? காவல்துறை சித்திரவதையாக இல்லையா? துன்புறுத்தலாம் இல்லையா? சொல்லுங்கள். 4:30 வரையே வந்து உட்கார வச்சுட்டு திரும்ப பகலில் கூப்பிட்டு போகிறீங்களா? அப்படி என்ன பெரிய கொலைகேஸில் கூட இப்படி ஒரு விசாரணை நடக்காது. எதுக்கு அப்படி நடக்குதுன்றது தெரியல. அவர் செல்ஃபோனே நீங்கள் பிடிங்க வச்சுக்கிட்டீங்க. இப்போ அப்படி இருக்கிற போது இது ஊடகத்தை அச்சுறுத்துகிற ஒரு நடவடிக்கையா அப்படின்றது எனக்கு அப்படி தான் எனக்கு படுது. இவர் மூலமாக எல்லாரையும் அச்சுறுத்துறாங்க. எங்களுக்கு எதிராக யார் செய்தி வெளியிட்டாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அச்சுறுத்துறாங்க. இதுக்கு முன்பாக தொடர்ச்சியாக பலரே அச்சுறுத்துனாங்க. அதாவது முதல்ல மாரிதாஸை கைது பண்ணாங்க. மாரிதாஸ் கருத்தில் பல கருத்தில் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் மாரிதாஸை கைது செய்தது, ஒரு கருத்து சொன்னதுக்காக கைது செய்கிறது தவறு. அது சட்டப்படியானது கிடையாது. அதனால் நீதிமன்றம் விடுதலை பண்ணாங்க. அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது பண்ணாங்க. அவர் உரிமையில் பேசியிருக்கலாம். ஆனால் அரசியலுக்காக ஒன்று பேசுகிறாரு, ஒருமையில் பேசியிருக்கலாம். பேசின முறை தவறாக இருக்கலாம், தரக்குறைவாக பேசியிருக்கலாம், அவதூறாக பேசியிருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து அவதூறு வழக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் போட முடியுமே தவிர கிரிமினல் அஃபென்ஸாக அதை இது பண்ணி அரெஸ்ட்டு கொண்டு போக வேண்டிய தேவை அவசியம் கிடையாது. இப்போ எந்த வழக்கில் எதுக்கு கிரிமினல் வழக்கு பதியணும், எதுக்கு பதியக்கூடாது, எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா?
தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பேசுகிற பேச்சில் விஜய் பல பேசி தானே வந்தார். விஜய் ஊராக கூட்டம் போட்டு பேசினார்ல. அப்போ அவர் பேசுனதுக்கெல்லாம் அவர் கைது பண்ணி உள்ளே வச்சுருந்தா, அன்றைக்கி இருந்த முதல்வர் அவர் வந்து சார் அங்கிள்னு பேசினார்ல, அங்கிள் பேசுனதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணலாமா? அனிதா ராஜன் அதே போல் தானே பேசுகிறாரு. அடுத்து இந்த அமைச்சர் ரமேஷ், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷை ஒருத்தர் விமர்சனம் பண்ணி போடுறாரு. அதில் உண்மையிலே குற்றம் நடந்திருக்கிறது உயர்நீதிமன்றம் முடிவு செஞ்சு அந்த பத்திரப்பதிவு ரத்தாயிருக்கு. இன்னைக்கு வரை யார் அதை வாங்கணுன்ற செய்தி கூட வெளியே வரல. இப்போ வரைக்கும் வரல. அது ஆச்சரியமா இருக்கு. அதை ரமேஷுக்கு வேண்டியவர்னு சொல்றாங்க. அந்த செய்தி வந்தால் தானே ரமேஷோட தொடர்புபடுத்தி பண்ண முடியும். இது தொடர்பாக வந்து வினோத் சூரியகுமார்னு ஒருத்தர் போடுறாரு. அதற்கு அமைச்சர் ரமேஷோட பிஏ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு கலவரம் விளைவிக்கிறார் அப்படின்னு அவரை கைது பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆர் முழுசாக பார்த்தா தான் என்ன செக்ஷன் தெரியும். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதை கண்டிச்சிருக்கு. ஆமாம். இப்போ ஒரு டிஃபமேஷன், ஒரு அவதூறான ஒரு செய்தியாக கூட இருக்கட்டும், ஒரு விமர்சிக்கலாம். விமர்சிப்பது குற்றம் அல்ல. அவதூறாக பண்ணால், வதந்தியை பரப்புனா அதான் வந்து அஃபென்ஸாக வரும். அவதூறு என்றால் அந்த அவதூறுக்கு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர சம்மந்தப்பட்ட தனிநபர் விட்டுறலாம். இப்போ மோடியை பற்றி பலது பேசுகிறாங்க, ஸ்டாலினை பற்றி பேசுகிறாங்க, எடப்பாடி பற்றி பேசுகிறாங்க, விஜயை பற்றி பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் வழக்கு போட முடியுமா? போட முடியாது. அப்படி உங்கள் மேலே டிஃபமேஷனாக பண்ணியிருந்தா, அவதூறாக பேசியிருந்தா, ஆதாரம் இல்லாமல் பேசியிருந்தா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னா டிஃபமேஷன் தான் ஃபைல் பண்ண முடியும். அதை தாண்டி வேறு ஒன்றும் ஃபைல் பண்ண முடியாது. அதை குற்ற வழக்காக மாற்றுவது அப்படின்றது ஒரு ஃபாசிச மனப்பான்மை தான். எங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, எந்த கருத்தும் சொல்லக்கூடாது, எங்களை யாரும் விமர்சிக்கக்கூடாது. இப்போ விஜய்க்கு எதிராக பேசுன இந்த திமுகவோட இளைஞரணி பொறுப்பாளர் ஜென்சி கூட்டம் அன்பானந்தன், அவரையும் அது போல கைது பண்ணாங்க. ஆனால் தாவேகாவை சேர்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களில் தாவேகாவுக்கு எதிராக விஜய் விமர்சிக்கிறவங்கள கடுமையான வார்த்தைகளில், கேவலமான வார்த்தையில், அருவருப்பான ஆபாசமான வார்த்தையில் டெய்லி எழுதிட்டு தான் இருக்காங்க. டெய்லி எழுதுறாங்க. பார்க்க முடியும். பெண்களும் எழுதுறாங்க, பெண்களுக்கு எதிராக எழுதுறாங்க, மற்றவங்களும் எழுதுறாங்க, கேவலமாக ஆபாசமாக எழுதுறாங்க. அதெல்லாம் நேரடி அஃபென்ஸே வரும். ஆனால் யாராவது ஒருத்தர் தாவேக்காரங்களை கைது பண்ணியிருக்காங்க அந்த போலீஸு. அப்போ போலீஸ் என்பது ஒரு ஏவல் துறை போல தான் வேலை பார்க்குதா? தாவேக்க அரசுக்கு ஏவல் துறையா அப்படின்றதான். ரெண்டாவது, முதல்ல ஒரு விஷயம் வந்து அடிப்படையில் ஜனநாயகம்னா என்ன, அரசியல் சட்டம்னா என்ன, கருத்து சுதந்திரம்னா என்ன, அடிப்படை உரிமைனா என்ன, பர்சனல் லிபர்ட்டினா என்ன, உச்சநீதிமன்றம் இது ரூபாய் என்ன சொல்லியிருக்கு, என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அவதூறுனா என்ன, விமர்சனம்னா என்ன, குற்றம்னா என்ன, இதுக்கெல்லாம் எந்த வேறுபாடும் தெரியாத ஒரு நபர்கள் ஆட்சியில் இருக்கிறது போல தான் தெரியுது. ரெண்டு விஷயம். ஒன்று, கிட்டத்தட்ட மோடி ஸ்டைலில் தான் விஜய் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. மோடி ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சு, மோடி குஜராத்தில் இருக்கிறபோது என்னென்ன பண்ணாரோ அதுதான் இப்போ வரையும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது கருத்து சுதந்திரத்தில், பத்திரிகையாளர்களை முடக்கிறதுல ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியுது. மோடி வந்து 2014 மே 3 அவர் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறார், உலக பத்திரிகை சுதந்திரம். அதில் காங்கிரஸ் ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரமே கிடையாது, பத்திரிகை சுதந்திரன்றது அடிப்படை உரிமை, ஜனநாயகத்துக்கான அடிப்படையான விஷயம் அப்படின்னு போடுறாரு. 2014 அதுக்கப்புறம் தேர்தல் ஜெயிச்சு வந்துடுறாரு. ஆமாம். வந்த பிறகு இந்த 10-11 வருஷமாக அவர் எப்படி நடந்துக்கிட்டார் சொல்லுங்கள். அவரை எதிர்த்து பேசின ஒரு ப்ரெஸ் மீட்டை அவர் கொடுத்ததில்ல. முதல்ல எல்லா பிரதமர்களும் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க, ஊடகவியலாளர்களை மொத்தமாக கூட்டு வச்சு பேசுவாங்க. 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு கூட்டம் நடத்துவாங்க. மன்மோகன் சிங் கூட அவர் ஆட்சி காலத்தில் 117 ப்ரெஸ் மீட் 117 ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. மன்மோகன் சிங் ஆட்சியை தாண்டி 10 வருஷத்துக்கு மேலே மோடி ஆண்டார். ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட கொடுத்ததில்லை. ஊடகவியலாளர் கூப்பிட்டு அவர் பேசுனது கிடையாது. ஆனால் என்னென்ன ஒடுக்குமுறை நடந்துச்சு வரிசையாக நம்ம பார்த்தோம்னா, அவர் ஆட்சியில் தான் கௌரி லங்கேஷ், கல்புர்கி, பன்சாரே 3 பேரும் பத்திரிகை பேசுனதுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கௌரி லங்கேஷ் பெரிய பத்திரிகையாளர், அவங்களுக்கு தெரியும். அடுத்து 2017 என்டிடிவி மோடி அரசை விமர்சனம் பண்ணாங்க என்பதற்காக என்டிடிவி பிரணாய் ராய் ஓனர் வீட்டில் ரெய்டு நடந்துச்சு, சிபிஐ ரெய்டு நடந்துச்சு. அதான் அவங்க என்டிடிவி பிரணாய் ராய் வந்து அதில் தலைமை அதிகாரியாக இருக்கிறவர். என்டிடிவி நிறுவனத்தில் பிரணாய் ராய் ராதிகா ராய் 2 பேர் மீட்லேயே சிபிஐ என்கொயரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ரிசைன் பண்ண வச்சாங்க, ஃபோர்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த டிவியே அதானிக்கு போயிடுச்சு. அதே போல் பிபிசி ஆவணப்படம் மோடிக்கு எதிராக வந்த உடனே குஜராத் படுகொலை தொடர்பாக
அதை தடை பண்ணி எங்கேயுமே ஓட விடாமல் தடுத்து பிபிசி ஆஃபீஸ் ஃபுல்லாக ரெய்டு பண்ணி கேஸ் போட்டாங்க. அடுத்து கொரோனா டயத்தில் டைனிக் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை, அதில் கொரோனாவில் வந்ததை எக்ஸ்போஸ் பண்ணி மோடி ஆட்சியில் எவ்வளவு மோசமாக நடந்துக்கிச்சு, கங்கையில் எப்படி பணங்கள்லாம் மதக்கங்கள்லாம் போட்டாங்க. 2021 அவங்க மேலே ஐடி ரெய்டு. அதுக்கப்புறம் அடுத்து கொரோனா 2வது அலையில் பாரத் சமாச்சார்னு ஒரு பத்திரிக்கை, அவங்களும் இதை எக்ஸ்போஸ் பண்ணி கொரோனா 2வது அலையில் மோடி அரசின் செயல்பாடு சரியில்லைன்னு போட்டாங்க, அவங்க மேலே ஐடி ரெய்டு. அப்புறம் 2021 விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, அதை வெளியிட்ட நியூஸ் கிளிக் பத்திரிக்கை, அவங்க வீட்டில் அவங்க இடி ரெய்டு, அவங்க மேலே இடி ரெய்டு. 2020 காஷ்மீரில் கிரேட்டர் காஷ்மீர்னு ஒரு ஆங்கில இதழ் இருக்குது, அதான் காஷ்மீரில் செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம், அவங்க மேலே என்ஐஏ. அதே மாதிரி 2018 தி குயின்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் மேலே ஐடி ரெய்டு. 2022 வயர் பத்திரிகை அலுவலகத்தெல்லாம் இது பண்ணி எஃப்ஐஆர்லாம் அவங்க மேலே போட்டாங்க. ஆல்ட் நியூஸ் அதை முகமது ஜுஃபைர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் போட்டார்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டாங்க. சித்தி காப்பான்னு தெரியும், வருஷ கணக்கில் ஜெயிலே இருந்தார். கிட்டத்தட்ட மோடி ஆட்சியில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ஏகப்பட்ட பேர் கொலையே பண்ணப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 பேர் மர்டரே பண்ணப்பட்டிருக்காங்க இந்த பீரியடில். பிபிசி முடக்கப்பட்டுச்சு, என்கொயரி செய்யப்பட்டாங்களா? ஆமாம், அதான் பிபிசி ஆவணப்படத்தை தடை பண்ணி அவங்கள அப்புறம் ரைட் பண்ணாங்க. அப்போ இதையெல்லாம் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் சார்பில் ஊடக சுதந்திரத்தில் இந்தியா என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறதுல 156வது இடத்துல இருக்குது. இருக்கிறதுலே கடைசி இடத்துல தான் சர்வாதிகார நாடுகளுக்கு அடுத்த நிலையில் தான் இந்தியா இருக்குது அப்படின்னு. அதே போல் ஊடக சுதந்திரத்தை ஒடுக்கும் நபர்கள்னு சொல்லி 37 தலைவர்கள் போடுறாங்க, அதில் மோடி ஒரு ஆளை போட்டிருக்காங்க. இப்போ அதே பாதையில் விஜய் பயணிக்கிறாரோ அப்படின்றதான். தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது மாதிரி கைது பண்ணால் உடனே கடுமையான திமுக ஆட்சியில் நடந்தாலும் சரி கடுமையான எதிர்வினை வந்திருக்குது. ஆனால் விஜய் ஆட்சியில் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கு அவ்வளோ எதிர்வினை வரலன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இன்றைக்கி இவ்வளவு நடந்திருக்கு. ஒரு பெரிய ஊடக நிறுவனத்தோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நெறியாளரை பண்ணி நைட்டு பூரா வச்சுருந்து தொந்தரவு பண்ணுறாங்க. எல்லாரும் அதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு மிரட்டல் செய்தியை விடுக்கிறாங்க. அதே புதிய தலைமையில் செய்தி கூட போடல, இப்போ வரைக்கும் வரல சார். இப்போ வரை செய்தி போடல. அந்த சமஸ் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் எழுதுகிறாரு, ஊடக சுதந்திரமெல்லாம் பேசுகிறாரு. அவர் ஊடகத்தை தாண்டி ஒரு ஜனநாயகத்துக்காக குரல் கொடுப்பவர் அப்படின்னு சொல்கிறாரு. சமஸ் இதுவரை வாய் திறந்துருக்காரா? ஏன் வாய் திறக்கலை? புதிய தலைமுறை ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது? அப்போ விஜய்க்கு உங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட்டு அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? சில நிருபர்களே சொல்கிறாங்க, அதாவது போன ஆட்சியில் நிறைய குவாரி ஊழல்லேருந்து பல்வேறு விஷயங்களை புதிய தலைமுறை நிறைய அம்பலப்படுத்தி செய்தியெல்லாம் போட்டாங்க, கவர் ஸ்டோரியெல்லாம் போட்டாங்க. ஆனால் இப்போ ஏதாவது போடுறாங்களான்னு பாருங்கள். எந்த மக்கள் போராட்டத்தையும் அவங்க போட மாட்டாங்க. எந்த மக்கள் போராட்டத்தையும் போட மாட்டாங்க. இது சம்மந்தமாக விசாரித்தா ஊடக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை புதிய தலைமுறை நிருபர்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறை ஆசிரியர் சமூகம் புதிய தலைமுறை நிர்வாகமும் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை ஊடகத்துறையிலேருந்து சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நடக்கிற விஷயம், அவங்க நிருபர் முதல்ல அவங்க நிருபர் முக்கியமான ஆள், அவங்க நெறியாளர் ஹராஸ் பண்ணால் நைட்லேருந்தே இது பெரிய பிரச்சனையாக மாற்றிருப்பாங்க. அப்போ விஜய் ஆட்சிக்கு நம்ம எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்ற முறையில் ஒரு அக்ரிமெண்ட் படி புதிய தலைமுறை போகுதான்னா புதிய தலைமுறையோட நடுநிலை என்ன அப்படின்ற கேள்வி வருதா வரலையா? மற்ற ஊடகங்களும் போட மாட்டாங்க. என்னன்னு தெரியல. அதான் தந்தி போடலை, பாலிமர் போடலை, அவங்களே போடலை, நம்மதுக்கு போடணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த போக்குன்றது ஒரு சரியான ஒரு போக்கு இல்லை. இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு போக்கு. மோடி எப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரோ அதுபோல் விஜய் கொடுக்க மாட்டாரு. மோடி எப்படி தன்னை விமர்சிப்பவர்களை விரும்ப மாட்டார்களோ அதுபோல் விஜய் விரும்ப மாட்டார். விஜயை விமர்சித்தால் உடனே கைது, விஜய் அமைச்சர்களை விமர்சித்தால் கைது அப்படின்றது முழுக்க ஒரு அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி முறை தான் அப்படி செயல்பட முடியும். அந்த ஆட்சிக்கு பேர் தான் ஃபாசிஸ்ட் ஆட்சி. யாரை வேணாலும் நாங்கள் விமர்சனம் பண்ணால் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. எங்கே பிரச்சனை வருதுன்னா, சினிமா துறையில் இருக்கிறார் விஜய், அவரை புகழ்ந்து மட்டும்தான் அவர் கேள்விப்பட்டிருப்பார். அப்படிப்பட்ட நபர்கள் தான் அவரை சுற்றி இருப்பாங்க. அரசியலுக்கு வர்ற போது அரசியலில் அப்படியே இருக்குன்னு நினச்சா அது நடக்குமா சொல்லுங்கள்? அப்படி நடக்கிற மாதிரி தெரியுது. அரசியலில் தன்னை யாரும் சினிமாவில் எப்படி உச்சபட்சமாக ஒருத்தர் இருந்தால் அவரை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்களோ
அதுபோல் அரசியலிலும் தன்னை எல்லோரும் புகழ்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும், யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியல. அப்படி நினச்சா அவருக்கு அரசியலில் ஆனாவன தெரியலன்னு அர்த்தம். அரசியல் என்றால் விமர்சனங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். நாளைக்கு இன்னும் உங்கள் ஆட்சியும் போகலாம், நீங்கள் கைது ஆகலாம், பல பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், விமர்சனங்கள் வரும், தவறான விமர்சனங்கள் வரும், சரியான விமர்சனங்கள் வரும். இதெல்லாம் எதிர்கொள்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும், இல்லைன்னா அரசியலுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் நான் வாய் அடைப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அதைத்தான் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு டிஃபமேஷனுக்கு நீங்கள் கிரிமினல் வழக்கு போட்டு கைது செய்ய வேண்டிய தேவை அவசியம் என்ன அப்படின்றது கேட்டுருக்காங்க. இது யார் சொல்லி இதெல்லாம் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், ஒரு அமைச்சரை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணால் அதுக்கெல்லாம் கிரிமினல் கேஸ் போட்டு கைது பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். அப்படி போட்டாங்கன்னா என்ன பிரச்சனைனா அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கான்னு சந்தேகம் வருமா இல்லையா? அப்போ அந்த செய்தி அமுக்கிறதுக்கு தானே அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் கூட ஆகாத போது அதுக்கு இத்தனை சிறை மரணங்கள், காவல்துறை மரணங்கள், இந்த தேவையற்ற கைது இதெல்லாம் இருக்கிற போது இது கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேட்டாக மாறுதோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது. அந்த அணுகுமுறை என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவாது. தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் விவாதிப்பதை இது பூரா தடுக்கும். இப்போ உண்மையான பிரச்சனை, இப்போ மிகப்பெரிய வறட்சி நம்மளை எதிர்நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. உலகத்தில் ஹாட்டஸ்ட் சிட்டியாக மதுரை இருக்குது, சென்னையும் இருக்குது. 50 சிட்டியில் மதுரையும் சென்னை இருக்குது. அப்போது ஒரு மிகப்பெரிய வறட்சியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கர்நாடகாவில் அங்கே அணை கட்டுறாங்க, மொத்த காவிரி டெல்டாவும் காலியாகிறது நிலைமை. இப்போ இப்படியான முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் சிக்கல் இருக்குது. இதையெல்லாம் பேசாமல் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. ஆதவ் அர்ஜுனா அப்படின்னா நாங்கள் மழை பெஞ்சா நிறுத்துறதுக்கு அர்ஜுனான்னு சொல்லுவோம். அதுபோல் தான் இவர் அர்ஜுனான்னு சொன்னால் மழை நின்றுன்னு பேசுகிறாரு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர். இப்படி வடநாட்டில் தான் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு நிலைமை அது ஒரு சினிமா தனமான ஒரு ஆட்சி இப்படி போகுது அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு பின்னுக்கு போகும், எல்லா விஷயத்துலையும் பின்னுக்கு போகும். இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக எல்லா விஷயத்திலும் இருந்த ஒரு மாநிலம், கல்வியில், பத்திரிகையாளர் சுதந்திரத்தில், கருத்து சுதந்திரத்தில், மக்கள் போராட்டத்தில் முன்னுதாரணமாக இருந்த ஒரு மாநிலம் 2 மாதத்தில் பின்னோடி போகுதுன்னா இதை தீவிரமாக தவேக அரசு பரிசீலிக்க வேண்டும். அதே போல் எல்லோரும் பேசணும், எல்லா ஊடகங்களும் பக்கச்சார்பின்றி பேசணும். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மட்டும்தான், சென்னை பத்திரிகையாளர் சங்கம், டிஜிட்டல் பத்திரிகையாளர் சங்கம், இவங்க 2 பேரும் தான் கண்டிச்சிருக்கிறாங்க. நான் என் கேள்வி, ஏன் எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் பேசலை? வழக்கு முக்கியமான வழக்கா இருக்குது. அதாவது எம்எல்ஏக்கள் பேரம் பேசின வழக்குன்ற ஒரு முக்கியமான. ஆமாம், அதில் ஏன் இவ்வளோ நடக்குதுன்னு சம்திங் தெரியுது. ஆமாம், அதில் யாருக்கு சாதகமாக காவல்துறை நடக்குது, ஆட்சியில் இருப்பவங்களுக்கு சாதகமாக நடக்குது அப்படின்னு தான் பொதுவாக மக்கள் மேலே பார்க்கப்படும். அப்போ அவர்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா, இல்லை அவரை இது பேசக்கூடாதுன்னு நெருக்கடி பண்ணுறாங்களா என்னன்றதே அதில் தெரியலை. இல்லை அவரை நீங்கள் இவருக்கு எதிராக சாட்சி சொல்லுங்க அப்படின்னு நிர்பந்தப்படுத்துகிறாங்களா அப்படின்றது தெரியலை. அவர் பலர்த்தையும் பேசியிருக்கக்கூடும், திமுக தரப்பு ஆட்கள் கூட பேசியிருக்கக்கூடும். அப்போ உங்களோட அவர் உங்களோட பேசியிருக்காருல, நீங்கள் அவரை சொல்லுங்கள் நான் கேஸில் சேர்க்குறதுக்கு அப்படின்னு நிர்பந்தம் பண்ணுறாங்களான்னு தெரியலை. ஆனால் எப்படி நடந்தாலும் இது ஒரு சரியான சட்டப்பூர்வமான ஜனநாயகபூர்வமான அரசியல் சட்டப்படியான அணுகுமுறை கிடையாது. இது தவேக அரசு முதல்வர் விஜய்க்கு நல்லது கிடையாது. நன்றி சார். நன்றி.